அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ பார்க்கும்போது தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது அவங்களுடைய ஆதரவு எதை நோக்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவனை நோக்கி வந்து போயிருக்குன்னே சொல்லலாம். விசிக தலைவர் திருமாவளவனை ஆதவ அர்ஜுனா ரகசியமாக சந்தித்திருக்கிறாரு. அப்போது திருமாவளவன் தரப்பில் துணை முதல்வர் பதவி வந்து டிமாண்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் விசிக முடிவை அறிவிக்கிறதுக்கு தாமதம் செய்வதாகவும் வந்து கூறப்படுது. ஸோ தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் அப்படின்றது நடந்து முடிந்து பல்வேறு நாட்கள் ஆகியிருந்தாலுமே கூட அதுக்கு பிந்தைய அரசியல் தான் ரொம்ப ரொம்ப வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். 108 இடங்களை வென்றுமே கூட தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துமே கூட எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திணறிட்டு இருக்குங்க. ஸோ தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமான முயற்சியில் இறங்கியிருக்கக்கூடியவங்க இவங்க அதுக்காக ஐயுஎம்எல், சிபிஐ, சிஎம்எல் இது மாதிரி உள்ளிட்ட நிறைய கட்சிகள்கிட்ட வந்து தங்களுக்கான ஆதரவை கேட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனுடைய வீடியோக்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதற்கான தகவல்களையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த விசிக நிர்வாகியாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா தாவேக்காவை எந்த நிர்வாகியுமே வந்து இது வரைக்கும் சந்திக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட எந்த ஒரு புகைப்படம் கூட நம்ம இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஏன்னா அவங்க போய் பார்த்த மாதிரி எந்த விதமான தகவலும் வெளிவரல. ஆனால் நேத்திக்கு ஆதவ் அர்ஜுனா போய் பார்த்துருக்காருங்க. அதாவது தாவேக்கா தலைவருடைய நிர்வாகியாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவனை போய் நேரில் பார்த்து பேசியிருக்காரு. ஸோ இந்த சந்திப்பில் விஜயனுடைய தலைமையில் அமையவிருக்கக்கூடிய புதிய அரசுக்கு விசிக முழுமையான ஆதரவு வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையானது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அங்கமாக இருக்கக்கூடிய விசிக தாவேக்கினுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றி அமைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அரசியல் விமர்சகர்கள் வந்து அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை வந்து தாவேக்காக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ விசிகாவும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது அப்படின்றது ஏறக்குறைய உறுதியாகிடும். இது தொடர்பாக விசிகாவினுடைய உயர்மட்ட குழு விரைவில் கூடி இறுதி முடிவையும் வந்து எடுத்து அறிவிப்பை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை விஜய் ஏற்றுப்பாரா, இல்லை தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுமா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்து தாங்க வந்து பார்க்கணும். தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மிகவும் மனவேதனையோட தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இது ஒரு புதிய விதமான அனுபவம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்திட்டு தாங்க இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ரசிகர்களும் வாக்காளர்களுமே கூட அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவில் இது வரைக்கும் அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலே திமுகவோடு இணைந்திருந்த காங்கிரஸ் கட்சி இப்போது ஒரேடியாக திமுகவை விட்டு உடச்சிட்டு தாவேக்காவோட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவங்க இந்த மாதிரி நிலையில்லாத ஆட்சியோடு நீங்கள் வந்து கைகோர்க்கும் பொழுது கண்டிப்பாக இது தொடருமா, அரசியல் வந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நல்லா சிந்தித்து முடிவெடுக்கணும் அப்படின்றது இதன் மூலமாக வந்து நல்லா தெரியுது. ஏன்னா 20 ஆண்டு காலம் எவ்வளவோ விஷயங்களை திமுக காங்கிரஸுக்காக செய்திருக்காங்க. இருந்தாலுமே கூட அவங்க எதையுமே பொருட்படுத்தி பார்க்காம ஒரேடியாக வந்து கட்சியை விட்டு விலகி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கட்சி, அது இல்லாமல் அனுபவம் அப்படின்றது அதிகமாக இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை நிச்சயமாக வந்து செலுத்துவாங்க. ஸோ இது வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தாவேக்காவிற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் ஆட்சியை கூட உடையலாம், அதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இப்போது விஜயனுடைய வெற்றி, திமுகவினுடைய எதிர்காலம் அப்படின்னு எல்லாமே திருமாவளவன் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ தமிழக அரசியல் வரலாறு காணாத அளவுக்கு இது வரைக்கும் கண்டிராத அளவுக்கு ஒரு விசித்திரமான சூழ்நிலையை பார்த்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயத்தில் திருமாவளவன் வந்து தடுமாறிட்டு இருக்காரு. ஏன்னா 108 இடங்களோட தனிப்பெரும் கட்சியாக நிற்கக்கூடிய விஜய் தாவேக்காவிற்கு வெறும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ விஜய் தனக்கு ஆதரவு தருமாறு விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ கட்சிகள்கிட்ட மட்டுமே வந்து கேட்டுட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, பாமக, அமமுக, பாஜகவோடலாம் கேட்கவே கிடையாது. மாறா திமுக கூட்டணியிட மட்டுமே வந்து விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ ஏற்கனவே காங்கிரஸ் வந்தது மாதிரி மற்ற கட்சிகளும் திமுகவை விட்டு வெளியே வரணும், விஜய் பக்கம் வருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்னா விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது மிகப்பெரிய அரசியல் தர்ம சங்கடத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல சதாப்தங்களுடைய கால கனவாகவே வந்து இருக்குது. இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததே கிடையாது, அதிகாரமும் வந்து வழங்கப்பட கிடையாது. ஸோ அதை கேட்டால் இரு இயக்கங்களுமே ஏளனமாக வந்து பேசி நிறைய காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துழைப்பாரா அப்படின்றதும் கேள்வியாக தான் இருக்குது.
அதே மாதிரி விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கைகோர்ப்பதாக வரக்கூடிய செய்திகள் அந்த கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமமாகவே வந்து பார்க்கப்படுது. ஒருவேளை 2 கட்சிகளும் வந்து இணைந்து ஆட்சி அமைத்தாங்க அப்படின்னா வலுவான எதிர்க்கட்சியாக விஜய் கண்டிப்பாக அமருவார். அடுத்த தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக விஜய்க்கு சாதகமாக எல்லாமே மாறிடும். மொத்தமாக திமுக அதிமுக எல்லாமே வந்து பாதகமாயிடும். அதோடு விஜயை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க முடியாது. அதிமுக விஜய்கிட்ட போய் சரணடைஞ்சு தான் ஆகணும். ஸோ திமுகவும் தன்னுடைய சுயமரியாதையை வந்து முற்றிலுமாக வந்து இழந்துடும். அதாவது அடுத்த தேர்தலில் திமுகவை வாஷ் அவுட் செய்யறதுக்கு கூட வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்குது. ஸோ விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அற்புதத்தை வந்து ஆட்சியாக வந்து மாற்ற முடியாமல் திக்கி திணறிட்டு இருக்காரு. இருந்தாலுமே கூட 100 இடங்களில் டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்த விஜயினுடைய வேகம் திராவிட கட்சிகளுடைய 50 ஆண்டு கால சாம்ராஜ்யத்துக்கு சவாலாக வந்து மாறி இருக்குங்க. ஒருவேளை விசிகாவும் இடதுசாரி கட்சிகளும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு தான் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தையும் வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய்க்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி ஆட்சி மலரும். விசிகா வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிகாரத்தில் அமரும். இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் அப்படின்னே சொல்லலாம். இதை திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்த போகிறாரா இல்லை கைவிட போகிறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முக்கிய கட்டத்தில் தாவேக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் கட்சியினுடைய எம்எல்ஏக்களோட பேசியிருக்காருங்க. எதிர்கட்சிகளை தாவேகாவில் இருந்து வெளியேற கோடிகளை கொட்டி கொடுத்தாலுமே கூட விஜய் புகைப்படத்தை பார்த்துட்டு நம்பிக்கையோடு இருங்க, எதையும் நினைத்து குழம்பாதீங்க, நேர்மையாக நடந்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. மேலும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகோட விரைவில் வந்து இணைவாங்க, உறுதியாக இருங்க, எப்படி இருந்தாலும் ஆட்சி நம்மளோட தான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இந்த அறிவுரை ராஜினாமா செய்ய தயாராக இருந்த தாவேக எம்எல்ஏக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீதம் இருக்கக்கூடிய ஆதரவை பெறத்துக்காக விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, தீவிரமடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 கட்சிகளுமே தலா 2 எம்எல்ஏக்களை வந்து பெற்றிருக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னாலே தாவேகாவுடைய வெற்றி உறுதியாகிடும். அதாவது 119 உறுப்பினர்களோட பெரும்பான்மையை வந்து எளிமையாக வந்து காட்டிடலாம். ஸோ தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து நிறைய ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கணும். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் திமுகவிற்கு ஓகே தான் அப்படின்னு ஸ்டாலின் வேறு வந்து ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. இந்த அறிவுரை தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரு பெரும் நிம்மதியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து தாவேகா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும். ஸோ தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து தன்னுடைய ஆட்சி பலத்தை தமிழகத்தில் காட்ட ஆரம்பிக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னும் வரைக்கும் எல்லாருமே இந்த தேடிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வி. ஸோ கண்டிப்பாக எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவர் ஆட்சி அமைப்பது உறுதி தான். இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.